ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் துரத்திட்டு போவாங்க இல்லையா, 3 சகைகளும் சேர்ந்து ஒரு செமையான சேசிங் சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க பசுபதியை. அதுதான் வந்து ஆதாரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வக்கீல் இருக்கார் இல்லையா, நம்ம வக்கீல் கிடையாது, ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ இந்த சேசிங் சீன் நடந்தப்பவே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் திருப்பியும் வந்து அகைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எபிசோடில் இன்றைக்கி வந்து அந்த டைம்லேயும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்து இந்த சிசிடிவியே எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம குமரன் வந்து வெண்ணிலா மாமா கூட வரல. ஸோ அது ஏன் என்ன நமக்கு தெரியல. ஸோ அதுக்கான என்னங்கிறது நாளைக்கு ரிவீல் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி கெஸ்ஸும் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெண்ணிலா மாமாவே சொல்லியிருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்லேயோ எங்கேயோ தெரியல உண்மைகள் வந்து வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. பட் அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, உங்களுக்கு ஷூட்டிங்கே இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அதே டேட்டில் தான் சொல்லியிருப்பாரு. அந்த டே தான் சொல்லியிருப்பார் திருப்பி சொல்லும்போதும். ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக கோர்ட்டுக்கு அவரோட சீன் இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக எனக்கே தெரிஞ்சிச்சு. அது உங்களுக்கு அப்டேட்டுமே நான் கொடுத்துருந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து கோர்ட்டுக்கு வரல. பட் ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது, ஏன்னா நடந்திருக்கும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் பசுபதி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் எனக்கு என்ன குட்டி வருத்தம்னா, ஸோ 3 பேரும் 3 விதமாக தேடிட்டு இருந்தாங்க. ஸோ 3 பேரோட சாட்சியில் வந்தாலும் பட் மனைவியோட சாட்சி தான் நம்ம கணவர் வெளியில் வரத்துக்கு உதவி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க 2 பேருக்கும் அது அவ்வளோ பெருமையாக இருக்கும். பட் இவங்களோட சாட்சியும் அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது சொல்ல வைக்கிறாங்க. சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடைசியாக நம்ம காவேரி கொண்டு வந்த ஆதாரம் வெளியில் அவங்க தான் வந்து தள்ளிவிடப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்லும்போது வந்து எதுவுமே மாற்றப்படாது அப்படிங்கிறப்ப ஸோ அவங்க மூலிமா வந்து நிரூபித்து வெளில வந்திருக்கலாம். பட் இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு வர சொன்ன பர்சன் வந்து 2 பேருமே, அதாவது பசுபதியும் உள்ள வரல, வெண்ணிலா மாமாவும் உள்ள வரல. ஸோ இவங்க 2 பேரோட முயற்சியுமே அங்கே வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஆன மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நம்ம குமரன்லாம் மனசில் நினச்சிட்டு போய் கண்டிப்பாக நம்ம ப்ரூஃப் பண்ணி நம்ம மனைவிக்கு முன்னாடி நம்ம யாரும் நம்ம நிரூபிச்சு காமிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஃபைட் சீன் பண்ணியிருப்பாரு. அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அப்புறம் எங்கே ஒரு ஃபைட் சீன் தவத்தேறி குடிக்கிறது என்னென்னமோ வந்து வித்தைகள்லாம் பண்ணியிருப்பாரு. இங்கேயுமே நிவின் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஸோ அவருமே ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. பட் அவங்க 2 பேரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் அங்கே நின்ன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க உள்ள கூட்டு வந்திருக்கலாம். எனக்கு காவிரி மூலயமா விஜய் வெளியில் வந்தது ரொம்ப 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 ஹாப்பி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்திருக்கலாமே, அவங்க கொண்டு வந்து சாட்சிகள் செல்லாது அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஓகே, இவங்களோட எஃபர்ட் வேஸ்ட் ஆன மாதிரி வந்து காமிச்சது தான் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாச்சு. பட் எனிவேஸ் நம்ம எதிர்பார்த்ததானே காவிரியோட சாட்சி தான், காவிரி கொண்டு வர போகிற அந்த ஒரு சாட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வெளி வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் தான் காரணமாக இருக்குது. பட் இங்கே வெளியில் மாமா என்ன ஆக போகிறதுன்னு நமக்கு எதுவுமே புரியல. ஸோ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் சீனோ இல்லை கோர்ட் சீனோ அவருக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஷூட் அப்போ அவருக்கு சேசிங் சீன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மேபி ஃப்ளாஷ்பேக் சீனில் சொல்கிறதுக்காக அன்றைக்கி சேசிங் சீன் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள், ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க எனக்கு எபிசோட் பார்த்து நீங்கள் என்ன நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.